ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் வாங்க மாட்டுப் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமைச்சி மாட்டை குளிப்பாட்டுற வீடியோ போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சமைச்சி பொங்கல்லாம் தனியாக வச்சுட்டு கறி குழம்பு தனியாக வைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பறிச்சிட்டு மாலை கட்ட உக்காந்தோம். இதில் என்னென்ன கட்டை பறிச்சிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பூவு, அடுத்தது ஆவாரம் பூவு, அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அந்த அரளி பூவு, துளசி, மா இலை, வேப்ப இலை, இதை தான் நாங்கள் மாலையாக கட்டுவோம். கடையில் போய் பார்த்தீங்கன்னா 100, 200 ஒரு மாலை வாங்கிறதுக்கே அவ்வளோ காசாகும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 4 மாடு இருக்குது. அதனால் நாங்கள் எப்போதுமே சரி வீட்டிலையே கட்டிக்கிறது மாலை. நாங்கள் கடையிலலாம் போய் வாங்குறதே இல்லை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் மாடு பிச்சு எரிஞ்சிடும். அதுக்கு ஏன் வேஸ்ட்டாக 200 300 செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போதுமே இது மாதிரி காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு மாலை கட்டிப்போம். வீட்டில் ஓனாகவே நாங்கள் கட்டை யூஸ் பண்ணுவோம். எப்போதும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் அவங்க வரல. அப்புறம் நானே என் பசங்களுமே மாலை கட்டி எங்கள் வீட்டிலே இந்த டைம் சாமி கும்பிட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் பார்த்திங்கன்னா எப்போதுமே சாமி கும்பிடுவோம் மாட்டு பொங்கல்னால். ஆனால் இந்த வருஷம் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டில் வெளியே அந்த தொட்டி கட்டியிருந்தோம் பார்த்திங்கன்னா அவத்தே அங்கேயே தான் சாமிக்கெலாம் படைச்சாச்சு. படைச்சிட்டு இந்த மாலை என்ன செய்வோன்னா இந்த மாலை, அடுத்தது மாட்டுக்கு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு புதுசாக ஒரு கயிறு வாங்கி வைக்கணும். ஏதாவது ஒரு மாட்டுக்கு வச்சாவது கண்டிப்பாக கயிறு வாங்கி வச்சு படைக்கணும். அதுதான் அப்புறம் மாட்டு பொங்கலில் ஸ்பெஷல். அப்புறம் நம்ம வைக்கிற சாப்பாடெல்லாம் மாட்டுக்கு ஊட்டி விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஆழம் எடுக்கணும். இது ஆழம் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மாடு பிடிச்சி கட்டி நைட்டில் தீனி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போதும் மாட்டை நைட்டில் பட்னி போடவே கூடாது. அந்த பாவம்லாம் நம்மளாக தான் சேருன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்புறம் மாட்டுக்கு வைக்கலி போடுறது, நாங்கள் சோளத்தட்டை வரைச்சிருக்கோம். சோளத்தட்டை அறுத்துட்டு அப்புறம் மாட்டுக்கு நைட்டில் போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டை விடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே அதே மாதிரி அவுக்கக்கூடாது. நாங்கள் காலைல ஏந்திச்சோம் மறுபடியும் மாட்டுக்கு ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுத்ததுக்கப்புறம் தான் மாட்டை கட்டுத்தறியிலேருந்தே அவுப்பாங்க. அதையும் பார்த்திங்கன்னா வீடியோவாக போட்டிருப்பேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும். மாலை எடுத்துருப்பா மாலை. ஏன்டா சாமி கும்பிடும்போது ஒப்பாரி வைக்கிற? டெய்லினா நாளைக்கு தான். பொங்கலும் பொங்கலும் பொருக்கு பொங்கலும் பொங்கலும் மாட்டு பொங்கல். இப்படி நவுந்துக்கடா இல்லை நவுறா. தை பொங்கலும் பொங்குது பொங்கலும் பொங்குது பார்த்து சொல்லிப்பா. பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல். அம்மா தானே அண்ணா ரெட்டி மதுரா மச்சு அண்ணா கடு தாக்கு ஸ்டார்ட். புதுசாக ஒரு பக்கத்தில் கடல் தாண்டும் பறவைகளுக்கு வழியில் மரங்கள் ஸ்டார்ட். என்ன உன்னால சாமி கும்பிடல? வா கட்டிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாட்டு கொடு ஒன்றும் பண்ணாது. இதான் திங்க கொடுப்பா. இந்த வாழைப்பழத்தையாவது எடுத்து கொடுமா. இது லேசு கையில் ஒன்றும் பண்ணாது. கொடுப்பா, ஒன்றும் பண்ணாது. சாப்பிட மாட்டேன் கொடு. உங்கள் மேலே கோவத்தில் இருக்குது. சாரி நான் கொடுக்குறேன். மூஞ்சி சேர்த்து இருக்கணுமா? எடுத்துக்கிட்டேனே.
நினச்சேன் எடுத்துகிட்டே இருக்கம்மா. அன்டாப்பு மாமதுரை அண்ணா கோடு மாமதுனி கொடு அண்ணா ரெட்டு மதுரை